இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 12வது இருதரப்பு கடற்படை பயிற்சி நடைபெற்றது. இலங்கையின் மேற்கு கடற்கரையில் கொழும்புவுக்கு அருகே இந்த பயிற்சியானது நடைபெற்றது. இந்த பயிற்சியில் இந்திய கடற்படையின் INS ஜோதி, INS ராணா போர்க்கப்பல்கள் மற்றும் இலங்கை கடற்படையின் ஆழ்கடல் ரோந்து கப்பல்களான விஜயபாகு மற்றும் சயுர ஆகியவை பங்கேற்கின்றன. டெல்லியில் யமுனை நதியின் நீர்மட்டம் 2006 மீட்டரை நெருங்கியுள்ளதால் யமுனை பஜார் மற்றும் அருகில் உள்ள தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் அங்கு அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தா ஆய்வு மேற்கொண்டார். இன்னும் ஓரிரு நாட்களில் யமுனை நதியின் நீர்மட்டம் குறையும் என்று கூறிய அவர் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தினார். மேலும் மருத்துவ நிவாரண முகாம் மற்றும் மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக காட்டுத்தீயுடன் ஸ்பெயின் போராடி வரும் நிலையில் ஸ்பெயினின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பல இடங்களில் வானம் புகை மண்டலமாக காட்சியளித்தன. அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி தொடங்கும் மகளிருக்கான 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர் நவம்பர் 2ஆம் தேதி வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் வருகின்ற செப்டம்பர் 30ஆம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் இலங்கையை எதிர்கொள்ளவுள்ளது. இதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டனாகவும் நட்சத்திர வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர்களுடன் பிரதிகா ராவல், ஹார்லின் தியோல், தீப்தி சர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ், ரேணுகா தாகூர், அருந்ததி ரெட்டி, கிராந்தி கவுட், அமன்ஜோக் கவுர், ராதா யாதவ், விக்கெட் கீப்பர் யஸ்திகா பாட்டியா, ஸ்ரீ சரணி, ஸ்னே ராணா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் ஷேவாக் என்று அழைக்கப்படும் ஷபாலி வர்மாவுக்கு அணியில் இடம் அளிக்கப்படாத நிலையில் காயம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் விளையாடாமல் இருந்த ரேணுகா தாக்கூருக்கு அணியில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக செப்டம்பர் 14 தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி களமிறங்க உள்ள நிலையில் உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற்ற அமன்ஜோத் கவுருக்கு பதிலாக சாயாலி சத்காரே அணியில் இடம்பெறவுள்ளார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.